மோசடி வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த புதுக்கோட்டை இளைஞர் 5 ஆண்டுகளுக்கு பின் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அபுதாபியில் தலைமறைவாகி ஆட்டம் காட்டி வந்தவர் தொக்காக சிக்கியது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியைச் சேர்ந்தவர் 24 வயதேயான கவிக்குமார். இவருக்கு 19 வயது இருக்கும்போது ஊர் மக்களிடம் பண விவகாரத்தில் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். அது தொடர்பான புகாரில் கடந்த 2019ஆம் ஆண்டு கரம்பக்குடி காவல் நிலையத்தில் கவிக்குமார் மீது மோசடி பிரிவில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அந்த வழக்கில் இவரை கைது செய்து விசாரணை நடத்துவதற்காக போலீசார் அவரை தேடி வந்தனர். ஆனால் கவிக்குமார் போலீசில் சிக்காமல் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார். இதையடுத்து புதுக்கோட்டை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் கவிக்குமாரை தேடப்படும் தலைமறைவு குற்றவாளியாக அறிவித்தார். அதோடு இவர் மீது அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் லுக் அவுட் நோட்டீஸ் போடப்பட்டது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு நாடான அபுதாபியிலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு ஏர் அரேபியா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் வெள்ளிக்கிழமை இரவு வந்தது. அதில் வந்த பயணிகளின் பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்களை சென்னை விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகள் கம்ப்யூட்டர் மூலம் பரிசோதித்து பயணிகளை வெளியில் அனுப்பி கொண்டிருந்தனர். அப்போதுதான் கடந்த 5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கவிக்குமார் வசமாக சிக்கினார். கவிக்குமாரின் பாஸ்போர்ட் ஆவணங்களை பரிசோதித்த போது மோசடி வழக்கில் கடந்த 5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருக்கும் தலைமறைவு குற்றவாளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அலர்ட்டான அதிகாரிகள் கவிக்குமாரை வெளியில் அனுப்பாமல் ஒரு அறையில் அடைத்து வைத்தனர். அதோடு புதுக்கோட்டை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுக்கும் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து கவிக்குமாரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். விசாரணைக்கு பின்னர் மோசடி வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கவிக்குமார் சிறையில் அடைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோசடி வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த இளைஞர் 5 ஆண்டுகளுக்கு பின் போலீசில் சிக்கியிருப்பது புதுக்கோட்டையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.